இடமுருக்கு அவல் பொரி மஞ்சரப்பேட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்கும் மஞ்சரப்பேட்டை. நான் இன்னும் மைசூர்ல தாங்க இருக்கேன். ஓகே, கர்நாடகானாலே உங்களுக்கு வந்துட்டு பிசிபெலாபாத், அதுக்கப்புறம் வாங்கி பாத், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதோட ரெசிபி என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சூர்யா கணேஷ். சூர்யா கணேஷ். ஆமா. உங்களோட சொந்த ஊர் எது? மதுரை பக்கம், திண்டுக்கல், கரூர் பக்கம். இங்க வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் பெங்களூர் தாங்க. பெங்களூர். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு ஹாஃப் கன்னடிகான்னு சொல்லலாம். இல்ல முக்கால் கன்னடிகானே. ஓகே, நல்ல கன்னடம் பேசுவீங்களா? நல்ல பேசும். எழுத படிக்க தெரியும், பேச தெரியும் நிறைய. ஆனா தமிழும் நல்லா பேசிட்டு இருக்கீங்க. நம்ம அங்க தச்சு வச்சிருக்கோம்ல, நம்ம ஊரு மறக்க முடியுமா? அதனால தமிழும் இங்க. வெரி குட் வெரி குட். சோ இப்போ உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்தது? குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்குங்க. 30 இயர்ஸ் ஆகுது. ஆமாங்க. நான் கிளாसेस பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன? நான் பேக்கிங், குக்கிங், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், சைனீஸ், மலேசியன்ஸ், சாட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், புடிங்ஸ், டெசர்ட்ஸ்னு ஒரு 500 ஐட்டம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இது வரைக்கும். எல்லா லேடிஸும் வந்து போயிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு பத்னேக்காய் வாங்கி பாத். பத்னேக்காய் அப்படினா கத்திரிக்காய். இந்த ஊர்ல பத்னேக்காய்னு தான் சொல்லுவோம். பத்னேக்காய். இந்த ஊர் ஃபேமஸ் பச்சை கத்திரிக்காய். நீட்டமா இருக்கும். அதுல தான் பண்ணுவோம். வாங்கி பாத்னாலே இந்த கத்திரிக்காய் மெயின் கத்திரிக்காய். பத்னேக்காய் வாங்கி பாத் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படினு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. கத்திரிக்காய், அரிசி, வெந்தயம், மிளகு, கிராம்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள், புளிக்கரைசல், கசகசா, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு, எலுமிச்சை ரசம், உப்பு, வேடிகை மிளகாய், குண்டூர் மிளகாய், கருவேப்பிலை, கொப்பரை துருவல், தேவையான அளவு எண்ணெய். சோ ரைஸ் வந்து ஏற்கனவே நீங்க வடிச்சு வச்சிருக்கீங்க. கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சிருக்கீங்க, குடை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கொஞ்சம் எண்ணெய் விட்டு மத்ததெல்லாம் வறுக்கணும். அதனால எண்ணெய் கொடுங்க. நீங்க 2 மிளகா வச்சிருக்கீங்க, என்ன அதுக்கு காரணம்? இது வந்து கலரு காரம் இருக்காது. இது ஆமா, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, எரிச்சல் கொடுக்காது. இது என்ன மிளகா ஆக்சுவலா? இது வேடிகை மென்சின்காய்னு இந்த ஊர்ல சொல்லுவாங்க. வேடிகை. இது எரிச்சல் கொடுக்காது. இது குண்டூர் மிளகா, ஆந்திரா மிளகான்னு சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கும், நல்ல காரசாரமா இருக்கும். சோ இந்த மாதிரி ரெண்டையும் நம்ம வந்து கலந்து போடணும். இது கம்மியா போடணும், அது நிறைவா போடணும். ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் எண்ணெய், ரிஃபைன்ட் ஆயில் தான் இல்லையா? ஆமாங்க, ரிஃபைன்ட் ஆயில். வறுக்கிறதுக்கு கொஞ்சமா யூஸ் பண்ண போதும். முதல்ல எந்த இன்கிரிடியன்ட் போடணும்? முதல்ல மிளகா. இது எவ்வளவு நேரம் வறுக்கணும்? ஒரு 2 நிமிஷம். அது கொஞ்சம் அந்த காரம் இதாகிற மட்டும். அந்த ஸ்மெல் இப்ப லைட்டா வருது இல்லையா? ஆமா. அது வந்தோடனே எடுத்துடலாம். அது வந்தோடனே எடுத்துடலாம். சரி. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தணுமா? இல்ல வேண்டாம். அடுத்தது கடலைப்பருப்பு போடும். இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். இது எவ்வளவு நேரம் வறுக்கணும்? லேசா பொன்னிறமா வரும்போது எடுத்துடலாம். கருக விடக்கூடாது. சரி. இப்போ இது நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு இல்லையா? பொன்னிறம் ஆயிடுச்சு. இது நம்ம எடுத்துறோம். கடலைப்பருப்பு கருதுச்சுன்னா ஒரு மாதிரி கசந்த மாதிரி வந்துடும். அதனால அது கருக விடக்கூடாது. ரொம்ப ஹை ஃப்ளேம்லயும் வச்சு பண்ணக்கூடாது. எல்லாமே சமையல் முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சா நமக்கு 2 வகையில பெனிஃபிட். சாப்பாடும் ருசியா இருக்கும், கேஸும் கம்மியா செலவாகும். கடலைப்பருப்பு அடுத்தது வேற என்ன போடணும்? உளுந்த பருப்பு போடணுங்க. அது எவ்வளவு போடணும்? அது ஒரு 50 கிராம் போடணும். பிசிபெலாபாத்துக்கும் வாங்கி பாத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதுல பருப்பு போட்டு செய்வோம், வேக வச்சு எல்லா வித காய்களும் போடுவோம். இதுல வந்து வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் போடுவோம். வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான். குடமிளகாயும் கத்திரிக்காயும். இது லேசா வறுத்து வரும்போது மிளகு எவ்வளவு போடணும்? ஒரு டீஸ்பூன் போடும். சீரகம் 1 ஸ்பூன் போடுங்க. கசகசா அது எவ்வளவு? அது 1.
மிளகு, சீரகம், கசகசா மூணையும் வந்து இந்த உளுத்தம் பருப்போடயே போட்டுடலாம். போட்டுடலாங்க. பட்டை ஒரு லவங்கம், ஒரு 5-6 லவங்கமும் போடும். வெந்தயம் போடுங்க. வெந்தயம் அது எவ்வளவு போடலாம்? 1/4 டீஸ்பூன் தான் போடணும். இது சின்ன ஸ்பூனுக்குள்ள ஒரு 6 போதும். இதெல்லாம் ஒன்னொன்னா தனித்தனியா வறுத்தா நேரமாகும். அதனால இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா நேரம் நமக்கு மிச்சமாயிடும். ஆமா. சோ இதுலயே அப்படியே வறுத்துக்கலாம். அப்படியே வறுத்துக்கலாம். தனியா விதை இருக்கு பாருங்க, அது ஒரு 3-4 ஸ்பூன் போடும். ஆல்மோஸ்ட் நிறைய இன்கிரிடியன்ஸ் போட்டாச்சு நம்ம. ஆமா. இது எல்லாத்தையும் எவ்வளவு நேரம் வறுக்கணும்? செவந்து வருதுல, உளுந்து செவந்து வரும்போது எடுத்துடலாம். ஏன்னா எல்லாமே அதோட சேர்ந்து ஒன்னாவே வறுபட்டிருக்கும். ஓகே. கடைசியா இறக்க போகும்போது இங்குன்னு சொல்லுங்க, பெருங்காயம், அதையும் கொஞ்சம் போடணும். இப்ப நல்ல ஒரு பிரவுன் கலருக்கு வந்துருச்சு. எல்லாமே ஒரு வறுபட்டுருச்சு ஒண்ணா. இப்போ பெருங்காயத்தை கொஞ்சம் போடணும். பெருங்காயம் போட்டாச்சு. அடுத்து இந்த தட்டுல வறுத்து வச்சிருக்கிறதையும் ஒண்ணா போடணும். அதுல போட்டுடலாமா? ஆமா, இதுல போட்டோம். ஓகே. அருமையான ஸ்மெல் வந்துட்டு இருக்குங்க. ஓகே, இப்போ பவுடர் ரெடி. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? அடுப்பை பத்த வச்சுப்போமா? அடுப்பை பத்த வச்சு எண்ணெய் விடணும். இது கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விடணும். கத்திரிக்காய் வந்து நல்ல எண்ணெயிலேயே வேகிற மாதிரி இருக்கணும். சரி சரி. அதனால கொஞ்சம் நல்ல தாராளமா எண்ணெய் விடணும். பிசிபெல்லாபாத்ல எல்லாம் நெய் போடுவீங்களோ? ஆமா. இதுக்கு நெய் தேவையில்லை. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு முதல்ல போடணும். கடுகு இந்தாங்க. இப்ப கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடலைப்பருப்பு கொடுங்க. கடலைப்பருப்பு, வரமிளகா 2. இதுலயும் திரும்ப கொஞ்சம் மிளகா சேர்த்துக்கலாம். ஆமா. நல்ல பொன்னிறமா மாறிடுச்சு இல்லையா? ஆமாங்க. கருவேப்பிலை, கொடமிளகா. இது வந்து ஜெனரலாவே வாங்கி பாத்ல போடுவாங்களா இல்ல நீங்க வந்து? வாங்கி பாத்ல போடுவாங்க. கத்திரிக்காய் கொடுங்க. பத்னேக்காய். பத்னேக்காய். கத்திரிக்காயை நறுக்கி எப்பவும் தண்ணியில தான் போட்டு வைக்கணும், இல்லாட்டி கருத்து போயிடும். ஆமா. கொஞ்சம் மஞ்சத்தூள். 1/2 ஸ்பூனா? 1/4 ஸ்பூன். வாங்கி பாத்துல ரொம்ப முக்கியம் இதுதான், இந்த இடம் தான். நல்ல கத்திரிக்காய் வதங்கி எண்ணெயில நல்லா வெந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடணும். அப்பதான் அதுக்கப்புறம் தான் மத்த இதெல்லாம் போடணும். ஆமா. சரி. எவ்வளவு நேரம் ஆகும் இந்த கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு? இந்த கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரமே வதங்கிடும். சீக்கிரமே வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்ப நல்லா வதங்கிடுச்சு. ஆமா. இப்போ புளி ரசம் இந்தாங்க. தண்ணி. இது மூடி வைக்கணும். இத மூடி வைக்கணும். உப்பு கொஞ்சம். உப்பு. இது எவ்வளவு நேரம் குக் ஆகணும்? கத்திரிக்காய் ஒரு 2 நிமிஷம் வேகணும். வெந்துரும். ஓகேங்க, கத்திரிக்காய் வந்து 2 நிமிஷத்துல வெந்துரும் அப்படின்னு இருக்காங்க. மூடி வச்சிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இது குக் ஆயிருக்கும் இல்லையா? ஆமா, இது குக் ஆயிடுச்சு. இன்னும் நான் சொன்னேன் 2 நிமிஷத்துல குக் ஆயிடும்னு. பாருங்களா? ஆமா, பிரமாதமா சாஃப்டா குக் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன போடணும் இதுல? இதுல வந்து இப்போ பொடி அரைச்சு வச்சது. ஓகே, அந்த சைடு. இந்த பொடியில வந்து கொப்பரை தேங்காய லைட்டா ஒரு சுத்தி எடுக்கணும். சரி, இந்தாங்க. அப்படியும் கூட போடலாம், பட் ஒரு சுத்தி எடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இது ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? பெரிய தேக்கரண்டி எல்லாம் 2 தேக்கரண்டி எல்லாம் போட்டுக்கிட்டு இது கூட நம்ம இஷ்டத்துக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளவுதான். இப்ப இந்த பொடியை இதுல போடணும். ஆமா. அருமையான ஸ்மெல் வருதே. சூப்பர்.
கொஞ்சம் லேசா தண்ணி, லேசா கொஞ்சம். இதுல எலுமிச்சை ரசம், ஒரு எலுமிச்சம்லவா? ஓகே, போட்டலாமா? புளி தண்ணியும் ஊற்றிருக்கீங்க, எலுமிச்சம் ரசமும் ஊற்றிருக்கீங்க. புளி தண்ணி கொஞ்சமா விட்டோம், எலுமிச்சை ரசம் விட்டா கொஞ்சம் நல்ல மனமா இருக்கும், அதுக்காக வேண்டி விட்டுக்கிட்டு. இப்போ இது ரெடி. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு எப்ப வேணாலும் கலந்து சாப்பிட்டுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கலந்து சாப்பிட்டுக்கலாம். சரி. சோ இதுதான் பேசிக் அந்த ப்ரிப்பரேஷன். இப்போ வெல்லம் வச்சிருக்கீங்க, வேணும்னா அது போட்டுக்கலாம். வெல்லம் வந்து சில பேர் விரும்புறாங்க. இந்த ஊர் பக்கம் எல்லாத்துக்கும் நாங்க வெல்லம் போடுவோம். தமிழ்நாட்டு பக்கம் யாரும் வெல்லம் விரும்ப மாட்டாங்க. வர விருந்தால பொறுத்து வெல்லம் போடுறது பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வெல்லம் கூட கொஞ்சோண்டு போட்டா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே, சோ இந்த ஒரு காரத்தோட இந்த ஒரு இனிப்பு ஃப்ளேவரும் வரும் அதுல. ஆமா. சோ இப்போ நம்மளோட வாங்கி பாத் ரெடி. ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ஆமா, இப்போ மிக்ஸ் பண்ணி தரேன். இது வந்து பவுல்ல மிக்ஸ் பண்ணக்கூடாது, வடச்சட்டிலேயே மிக்ஸ் பண்ணணும். ஸோ நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்து இது வச்சிடலாம். வச்சுட்டு இதுல வந்து எவ்வளவு சாதம் வேணுமோ அவ்வளவு சாதம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.